Hi and welcome to Easy Spoken English Kanji. இன்னைக்கு வீடியோ லெசன்ல நாம ஒரு 5 தமிழ் சென்டென்சஸை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு பார்க்க போற சென்டென்சஸும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த வீடியோல இருந்தும் நீங்க நிறைய விஷயம் புதுசா கத்துக்க முடியும். ஸோ without any further delay, let's quickly get started. இன்னைக்கான ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. கம்பெனி கொடுக்க வேண்டியதை கொடுக்காதப்போ எம்ப்ளாயீஸ் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடக்கூடும். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற பேட்டர்ன் வந்து ஃபர்ஸ்ட் adverb clause எழுத போறோம். அதோடைய ஆப்ஜெக்டா ஒரு நவுன் கிளாஸ் வரப்போகுது அண்ட் மெயின் கிளாஸை கடைசியாக எழுத போகிறோம். ஸோ ஈடுபடக்கூடும், ஓகே, பாசிபிள் ரிசல்ட் மாதிரி இருக்கிறதுனால இன்னைக்கு பார்க்க போகிற எல்லா மெயின் கிளாஸஸ்மே மைட் யூஸ் பண்ணி நம்ம எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம adverb clause எழுதுறோம். அது என்ன கன்ஜங்ஷன்ல இருக்குன்னு பாருங்க. என்ன கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணணும்? கொடுக்காத போது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ when யூஸ் பண்ண போகிறோம். when the company doesn't give. when the company doesn't give. கம்பெனி கொடுக்காத போது. எதைனா அது கொடுக்க வேண்டியதை அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை இங்க இங்கிலீஷ்ல நாம வாட் இட் இஸ் சப்போஸ் டு கிவ், சப்போஸ் டு யூஸ் பண்ணி சொல்லலாம். இங்க சப்போஸ் டுக்கு பதிலா வாட் இட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு கிவ் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா சிம்பிளி ப்ராமிஸ்ட், வாட் இட் ப்ராமிஸ்ட் டு கிவ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, when the company doesn't give what it is supposed to give, the employees might go on strike. கரெக்ட், தி எம்ப்ளாயீஸ் மைட் கோ ஆன் ஸ்ட்ரைக். ஏன் இங்கே மைட் யூஸ் பண்ணியிருக்கோம்? டெஃபினட்டாக சொல்லலை, பாசிபிளி இது நடக்கலாம், நடக்கக்கூடும்னு சொல்றதுனால மைட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் adverb clause எழுதியிருக்கோம். அதோடைய சப்ஜெக்ட் த கம்பெனி, verb வந்து நெகட்டிவ் ஃபார்ம்ல இருக்கு, doesn't giveன்னு. அதுக்கான ஆப்ஜெக்ட் எதை கொடுக்காத போது அங்கே நாம வாட் இட் இஸ் சப்போஸ் டு கிவ்ன்ற நவுன் கிளாஸ் சொல்லியிருக்கோம். ஃபாலோட் பை த மெயின் கிளாஸ், த எம்ப்ளாயீஸ் மைட் கோ ஆன் ஸ்ட்ரைக். ஓகே, இன்னைக்கு பார்க்க போற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே இதே பேட்டர்ன்ல தான் இருக்க போகுது. பட் எல்லா எக்ஸாம்பிள்ஸ்லயுமே ஒரு சின்ன ட்விஸ்டும் இருக்கு. ஸோ என்னன்றத நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல பார்ப்போம். செகண்ட் ஒன், அலாம் அடிக்க வேண்டிய நேரத்துல அடிக்காதப்போ நீங்க அதிகமா தூங்கிடலாம். ஓகே, அதிகமா தூங்கக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் அலாம் அடிக்க வேண்டிய நேரத்துல அடிக்காதப்போ, அலாம் அடிக்காதப்போ இதை ஃபர்ஸ்ட் சொல்லலாம். when the alarm doesn't ring, when the alarm doesn't ring, எப்போ அடிக்காதப்போ. ஸோ இங்கே தான் அந்த ட்விஸ்ட்டுங்க. இதுக்கு முன்னாடி சென்டென்ஸ்ல when the company doesn't give, give உடைய ஆப்ஜெக்டா ஒரு கிளாஸ் எழுதணும். ஆப்ஜெக்ட் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு கிளாஸ் வந்திருந்தது, அப்போ அதை நம்ம நவுன் கிளாஸ்ன்னு சொல்லலாம். ஆனா இங்க when the alarm doesn't ring, எதை அடிக்காதப்போ நம்ம ஆப்ஜெக்டா இங்க வரல. அந்த அடுத்து வரப்போற கிளாஸ் வந்து ஆப்ஜெக்டா வரல, பட் இந்த adverb clause உடைய adverb-ஆ தான் வந்திருக்கு. எப்போ அடிக்காதப்போ, அலாம் எப்போ அடிக்காதப்போ, அடிக்க வேண்டிய நேரத்துல அடிக்காதப்போ. ஸோ ஒரு adverb clause தான் இங்க நம்ம adverb-ஆ எழுத போறோம். சிம்பிளி ஒரு adverb வராம adverb வர வேண்டிய இடத்துல ஒரு adverb clause வந்திருக்கு. ஆனா அந்த adverb-உம் இன்னொரு adverb clause-குள்ள வந்திருக்கு. ஓகே, ஸோ when the alarm doesn't ring, when it is supposed to. when it is supposed to-னா அடிக்க வேண்டிய நேரத்துல. supposed to பக்கத்துல திருப்பியும் ring நீங்க போடலாம். when it is supposed to ring சொன்னாலும் ஓகே, இல்லைனாலும் ஓகே, it is understood. ஓகே, and what is the main clause? நீங்க அதிகமா தூங்கக்கூடும், you might oversleep. when the alarm doesn't ring when it is supposed to, you might oversleep. ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்பிளில் அதே adverb clause மெயின் clause தான் வந்திருக்கு. போன எக்ஸாம்பிளில் adverb clause உடைய ஆப்ஜெக்டாக ஒரு நவுன் clause வந்திருந்தது. பட் இங்கே adverb clause உடைய adverb-ஆ இன்னொரு adverb clause-ஏ வந்திருக்கு. தட் இஸ் adverb clause-குள்ளவே இன்னொரு adverb clause இருக்கு அண்ட் மெயின் clause-அ கடைசியாக எழுதியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளும் இதே பேட்டர்னில் தான் இருக்கு. ஸோ தட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் இட் பெட்டர். லெட்ஸ் see. பேருந்து வரவேண்டிய நேரத்தில் வராத போது பயணிகள் வேலைக்கு தாமதமாக வரக்கூடும். ஓகே, ஸோ இங்கேயும் அதே பேட்டர்ன்ல தான் இருக்கு. பேருந்து வராத போது இதை ஃபர்ஸ்ட் சொல்லுவோம். when the bus doesn't arrive, when the bus doesn't arrive. ஸோ when adverb clause எழுதிட்டோம், whenன்ற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணி. the busன்ற சப்ஜெக்ட் இருக்கு, doesn't arriveன்ற verb இருக்கு. எப்போ பேருந்து வராதப்போ, வரவேண்டிய நேரத்தில் வராத போது. ஸோ எப்போன்ற கேள்விக்கு ஆன்சர் பண்றது ஒரு adverb-ஆ தான் இருக்க முடியும். adverb பிளேஸ்ல ஒரு கிளாஸ் வந்திருக்கு, வர வேண்டிய நேரத்தில் வராத போதுன்னு. ஸோ அதே மாதிரி தான் போன எக்ஸாம்பிள்ல பார்த்த மாதிரியே when it is supposed to arrive, arrive சொன்னாலும் ஓகே, இல்லைனாலும் ஓகே. when the bus doesn't arrive when it is supposed to, பயணிகள் வேலைக்கு தாமதமாக வரக்கூடும்னு சொல்லியிருக்கோம். இங்கிலீஷ்ல commuters might get late for work அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இங்கேயும் போன எக்ஸாம்பிள்ல பார்த்தா அதே பேட்டர்ன் தான் இருக்கு. adverb clause-குள்ளவே ஒரு adverb clause adverb-ஆ வந்திருக்கு, followed by the main clause. ஓகே, ஒரு டயட் அது கொடுக்க வேண்டிய ரிசல்ட்டை கொடுக்காதப்போ நீ வேற டயட்டுக்கு மாறு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ ஒரு டயட் ரிசல்ட்டை கொடுக்காதப்போ ஃபர்ஸ்ட் இதை மட்டும் சொல்லலாம். when a diet
doesn't give the results. When a diet doesn't give the results. ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, இது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் மாதிரியும் இல்லை, செகண்ட் தேர்ட் எக்ஸாம்பிள் மாதிரியும் இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ வென் யூஸ் பண்ணி ஒரு adverb clause எழுதிட்டோம். அதோடைய சப்ஜெக்ட் a diet, verb வந்து doesn't give. எதை கொடுக்காத போன்றதுக்கு ஆப்ஜெக்டும் எழுதிட்டோம், the results அப்படின்னு வந்துருச்சு. ஆனால் இந்த ஆப்ஜெக்ட் டிஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு கிளாஸ் சொல்லியிருக்கோம். அதுவும் சப்போஸ் டு யூஸ் பண்ணி தான் சொல்ல போகிறோம். எப்படி யூஸ் பண்ணலாம், ட்ரை பண்ணுங்க. Alright, when a diet doesn't give the results that it is supposed to. So இந்த it is supposed toன்ற clause இங்கே adjective clause-ஆ வந்திருக்கு. எப்படி adjective clause-னு சொல்கிறோம்? பிகாஸ் இங்கே ரிசல்ட்ஸ் அப்படின்ற நவுனை டிஸ்கிரைப் பண்ணி வர கிளாஸ்க்கு பேர் adjective clause, ரைட்டா? அதுதான் இங்கே பண்ணியிருக்கோம். இந்த ரிசல்ட்ஸ்க்கு பக்கத்தில் thatன்ற கன்ஜங்ஷன் எழுதினாலும் ஓகே, இல்லைனாலும் அதை விட்டுட்டு ரிசல்ட்ஸ் இட் இஸ் சப்போஸ் டு கிவ் சொன்னாலும் ஓகே, இல்லைனாலும் ஓகே. ஆல்ரைட், when a diet doesn't give the results it is supposed to, நீ வேற டயட்க்கு மாறுன்னு சொல்லியிருக்கோம். You switch to another diet or another one. Okay, you switch to another one. You change your diet. Simply அப்படியும் சொல்லலாம். Alright, when a diet doesn't give the results it is supposed to switch to another one. So இதோடைய பேட்டர்ன் எப்படி இருக்குங்க? adverb clause-குள்ள subject, verb, object இருக்கு. ஆப்ஜெக்டை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு adjective clause வந்திருக்கு, followed by the main clause. Okay, இதே பேட்டர்னில் தான் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் இருக்கு. அதை நீங்கள் பாஸ் பண்ணி ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி அது கொடுக்க வேண்டிய லாபத்தை கொண்டு வராதப்போ நீ திட்டத்தை ரிவைஸ் பண்ணு, அந்த பிளானை ரிவைஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்கோம். ஓகே, அதே பேட்டர்ன் தான், நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஆல்ரைட், பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி லாபத்தை கொண்டு வராதப்போ, when a business strategy doesn't bring the profit. இதில் adverb clause இருக்கு. when யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி எழுதிட்டோம். என்னென்ன இருக்கு? பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜின்ற சப்ஜெக்ட் இருக்கு, doesn't bringன்ற verb இருக்கு, the profitன்ற ஆப்ஜெக்டும் இருக்கு. ஆப்ஜெக்டை டிஸ்கிரைப் பண்ணி தான் அடுத்த கிளாஸ் வந்திருக்கு. கொடுக்க வேண்டிய லாபத்தை, எந்த லாபத்தை ப்ராஃபிட்டை டிஸ்கிரைப் பண்ணி என்ன சொல்லியிருக்கோம்? கொடுக்க வேண்டிய லாபத்தை. that it is supposed to bring சொல்லலாம், இல்லை இல்லாமலும் அப்படியே சொல்லலாம். that it is supposed to. நீ திட்டத்தை திருத்தம் செய்யன்னு சொல்லியிருக்கோம். revise the plan. okay, you revise the plan. When a business strategy doesn't bring the profit that it is supposed to, revise the plan. Okay, so இதுவும் போன எக்ஸாம்பிள் மாதிரியே adverb clause, subject, verb, object இருக்கு. ஆப்ஜெக்ட் டிஸ்கிரைப் பண்ணி ஒரு adjective clause வந்திருக்கு, followed by the main clause. ஓகே, ஸோ இன்னைக்கு 3 டைப் ஆஃப் சென்டென்ஸ் பேட்டர்னில் நம்ம சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ஏதாவது ஒரு டைப் எடுத்து நீங்கள் எக்ஸாம்பிள்ஸ் ஃப்ரேம் பண்ணி காமெண்ட் பண்ணுங்க. Thank you so much for watching this lesson till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye.